வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் சினிமா பிரியர்களே, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது சினிமா ஜங்கி. சினிமா உலகத்துல நடக்கிற லேட்டஸ்ட் சூடான எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க. தலைவர் 173 ஆட்டையை கலைச்ச அந்த நபர் யார்? ரஜினிக்கு சுந்தர்சி சொன்ன கதையில என்ன சீக்ரெட்? வெளியான அதிர்ச்சி தகவல். இப்போ தமிழ் சினிமாவில் டாக் ஆஃப் த டவுன் எதுன்னு கேட்டா அது ரஜினி கமல் இணையும் பிரம்மாண்டமான படத்திலிருந்து டைரக்டர் சுந்தர்சி விலகினதுதான். ஏன் விலகினார்? அதுக்கான காரணங்களை பலரும் இஷ்டத்துக்கு யூகிச்சுக்கிட்டு இருக்காங்க. மறுபக்கம் அப்போ அந்த படத்தை இனிமேல் யார் இயக்குவார்னு ஒரு பெரிய கேள்வியும் கிளம்பி இருக்கு. இந்த பரபரப்பான சூழல்ல பிரபல பத்திரிகையாளரான செய்யாறு பாலு இந்த விவகாரம் பத்தி தன்னோட யூடியூப் சேனல்ல பேசி சில அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டு இருக்கார். கனத்த இதயத்துடன் சுந்தர்சியின் அறிக்கை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு உலகநாயகன் கமலஹாசன் தயாரிக்க இருந்த படம்தான் தலைவர் 173. இந்த படத்திலிருந்து விலகிறதா சுந்தர்சி சமீபத்துல அறிக்கை வெளியிட்டார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சில தவிர்க்க முடியாத காரணங்களால தலைவர் 173 படத்திலிருந்து நான் விலகிறேன். கனத்த இதயத்தோட தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். கமல் தயாரிப்புல ரஜினியை இயக்குறதுங்கிறது என்னோட சினிமா வாழ்க்கையோட மிகப்பெரிய கனவு. சில சமயங்கள்ல நம்ம எதிர்பார்த்த எல்லாமே வாழ்க்கையில நடந்துறதில்ல. ஆனா இந்த படம் பத்தி கடந்த 3 நாளா நான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவம். அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். அது என்னோட சினிமா கேரியருக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். இருந்தாலும் இந்த படத்திலிருந்து விலகிறது எனக்கு ரொம்பவும் கடினமான முடிவுதான். ஆனா அதை எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. இந்த மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்த அவங்க 2 பேருக்கும் என்னோட அன்பும் நன்றியும்னு சொல்லிட்டு அனைவரிடமும் நான் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன்னு குறிப்பிட்டிருந்தார். ரஜினி கமல் சேரும் ஒரு படத்தை இயக்க மாட்டோமான்னு திரையுலகமே ஏங்கி கிடக்கும் போது வந்த சான்ஸை இப்படி தூக்கி எறிந்த சுந்தர்சிய எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த விலகலுக்கு பின்னால இருக்கிற நிஜ காரணம் என்ன? இத பத்தி தான் பிரபல பத்திரிகையாளர் செய்யாறு பாலு தன் வீடியோவுல பேசியிருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, ரஜினி கமல் படத்திலிருந்து சுந்தர்சி விலகியதற்கான காரணத்தை நாங்க விசாரிச்சோம். அப்போ நமக்கு சில விஷயங்கள் தெரிய வந்தது. அதாவது கமலுடன் நிழலாக தொடரும் ஒரு நபர் தான் இந்த ப்ராஜெக்ட முதல்ல கொலாப்ஸ் செய்திருக்கார். அவர் சொல்றதுக்கு தான் கமல் சார் தலை அசைக்கிறார் போல. அவர் தான் இஷ்டத்துக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. கிளைமேக்ஸில் சிக்கல். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அதாவது ரஜினிக்கு சுந்தர்சி சொன்ன கதையில அவருக்கு கிளைமேக்ஸ் பிடிக்கலையா, அதனால அந்த கிளைமேக்ஸ மாத்தணும்னு ரஜினி சார் சொல்லியிருக்கார். ஆனா சுந்தர்சிக்கு அந்த மாற்றத்தை செய்யறதுல விருப்பம் இல்லையாம்னு சொல்றாங்க. இதை ஏன் சொல்றாங்கன்னா, ஏற்கனவே கமலை வச்சு சுந்தர்சி இயக்கின அன்பே சிவம் படத்திலையும் கிளைமேக்ஸ கமல் சார் சொன்னதற்காகத்தான் விருப்பமே இல்லாம எடுத்தேன்னு சுந்தர்சியே ஒரு பேட்டியில சொல்லியிருக்கார். மொத்தத்துல இந்த விவகாரத்துல கதைக்காகத்தான் பெரிய பஞ்சாயத்தே நடந்திருக்குன்னு தெரிய வருதுன்னு அந்த வீடியோவுல செய்யாறு பாலு தெளிவா சொல்லியிருக்கார். ரஜினி கமல் படத்துல சுந்தர்சி விலகினதுக்கான காரணமா சொல்லப்படுற இந்த தகவல்கள் பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்க நாங்க ஆர்வமா இருக்கோம். நண்பர்களே, இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சினிமா ஜங்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவுல சந்திப்போம். நன்றி.